வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 தான் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம். சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது டைம் இப்போதைக்கு. சரிங்களா, இன்னும் ஜூனுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களை பார்ப்பார். இப்போ இந்த மே மாதமே சூப்பராக இருக்குங்க. ஓகே, முக்கியமாக நீங்கள் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தொடர்ந்து சொல்கிறது நிறைய விருச்சகம் வீடு வாங்குறாங்க. விருச்சகம் வருதுனாவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தான் வராங்கன்றது நல்லா தெரிஞ்சிடும் ஜாதகம் பார்க்கும்போது. அதனால் இப்போ காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்ன வாங்கணும் ஆசைப்படுறீங்களோ, இல்லை எதில் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? இது வீடு, நிலம் இது மட்டும் இல்லை, கல்யாணம் கூட. கல்யாணமும் வாழ்க்கைக்கான அடுத்த முதலீடு தானே. ஸோ கல்யாணத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. திருமணஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருன்னா ஏற்கனவே லவ் பண்ணுறீங்கன்னா அழகாக கல்யாணமாக மாற்றி விட்டுருங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி வேலையிலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வாய்ப்புகள். வேலையில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அட்லீஸ்ட் குட் சேல்ரி ஹைக்காவது கிடைக்கும். அப்படி சேல்ரி ஹைக்கை தாண்டி, சார் நான் ரொம்ப வருஷமாக இங்கே சேல்ரி ஹைக்கு வாய்ப்பே இல்லைன்னா வேறு ஜாப் மாறுங்க, இல்லை வேறு டீம் மாறுங்க. வேலை ஸ்தானம் நல்லாயிருக்கு. ஏன்னா எனக்கு நேற்று ஒரு ஜாதகம் அவங்க அதான் சொன்னாங்க, எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல, நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையில் சம்பளமே உயர்வு இல்லை. நாங்கள் எத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்கன்னா, நான் ஒரு இடத்துல 8 வருஷமாக செஞ்சேன். போன வருஷம் தான் நான் வேறு புது வேலைக்கு மாறினேன்னாங்க. புது வேலைக்கு மாறினீங்கன்னா அதில் சம்பளம் ஏறும். ஆமாம், ஏறும். அப்புறம் அவ்வளோதான். உங்களுக்கு இருக்கிற இடத்துல கிடைக்கும் வாய்ப்பு. கிடைக்கலையா, இன்னொரு இடத்துல கிடைக்கும், ஜம்ப் பண்ணுங்க. ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். இது பொதுவாக விருச்சிக ராசி லக்னத்துக்கு நல்லாயிருக்கு வேலை. உங்கள் ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த கால் எடுத்திங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? இது அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப வரும். விருச்சகம் பொதுவாகவே நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க. அது தொழில் விஷயத்துலலாம் ரொம்ப ஏமாறுவாங்க. இப்போ இருக்க காலகட்டம் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ராஃபிட், அதாவது யாராவது நீங்கள் சாமான் அனுப்புங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன். அதை முக்கியமாக வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா, முதல்ல ஒரு 50% காசு வாங்கிடுங்க. ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நேரமும் டஃப்பாக இருக்குது, உலகத்துலேயும் ரொம்ப டஃப்பாக போய்ட்டுருக்க நேரம். அங்கங்கே ஷிப்பு ஃப்ளைட்டுன்னு எல்லாம் பிளாக் ஆகிட்டுருக்கு. நம்ம அனுப்புகிற சாமான் போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க பணம் அனுப்புனா அது சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்றபடி நல்ல நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 12, 2 ரெண்டுத்துலேயுமே குரு பகவான் இருக்கார். அப்போது நிறைய நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். கையில் பணமும் செலவாகும். ஆனால் என்ன நல்ல விஷயத்துக்கு செலவாகும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே அவர் விருச்சிக ராசி, வீடு வாங்கினார், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், ஃபாரினும் ட்ராவல் பண்ணார். கையில் காசே தங்குறது நினைச்சினார். சார் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கையில் காசு தங்கும்? ஆனால் நல்ல விஷயத்தை தானே போட்டிருக்காரு. அதனால் சுப விரயமாக வரும். நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா, கரெக்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா சுப விரயம். பண்ணாமே பத்திரமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வேறு இதில் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் நல்ல வளர்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் பார்த்து போட்டிங்கன்னா சூப்பர். ஓகே, எதுனா நான் ஜாகிரதையாக இருக்கணும்னா மனசில் தான் ரொம்ப ஜாகிரதை. ஏன்னா ரொம்ப குழப்பம் வரும்.
5ஆம் வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப குழப்பம் வரும் மனசில். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல யோகா பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய கடவுள் அப்படின்னா முருகர் தான், முருகர் வள்ளி தேவானியோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து துர்க்கை அம்மாவையும் வழிபடலாம். பால் குடம் எடுக்கிறது, ஒன்று தியானம் பண்ணுறது ரொம்ப ஹை லெவல். எல்லாராலையும் உட்கார முடியாது, தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்போனா நீங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது, நிறைய பேர் அழகு குத்துவாங்க. உங்கள் வயசுக்கும் உங்கள் உடலுக்கும் எது ஏற்றதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, இது பண்ண ஆரம்பிச்சிருங்க, பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கோவில் வந்து ஒரு 3 சுற்றுக்கு பதில் 10 சுற்று, தினமும் 10 சுற்றுன்னு சுற்றுங்க. அந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி பண்ண 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 உடலும் மனசும் ஒன்றிணையும். இணைய நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்லா முன்னேறுவீங்க. சரிங்களா? இதுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர், துர்க்கை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தந்தால் நல்லது. அதாவது இது வந்து நீர் ராசி, ஆனால் செவ்வாய் வீடு. ஸோ நீங்கள் வந்து நீர் கலந்த நெருப்பின எண்ணெய்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுக்க உங்கள் பேர்லேயும் உங்கள் குடும்பத்தின் பேர்லேயும் கோவில்களில் விளக்கு எரிய உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி சுடர் விட்டு நல்லபடியாக எரியும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிக்கெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.